Hi friends, welcome to CP. அன்பின் மாணவர்களே, இன்றைய தினம் நாம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் கேட்கப்படுகின்ற நுண்ணறிவு வினாக்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம். அத்தோடு அவ்வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதையும் இன்று நாம் பார்க்க உள்ளோம். மாணவர்களே, எமது சிட்பி எஃப்ஆர்எஸ் சேனலின் மற்றைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் வழங்கப்பட்டுள்ளது. கிளிக் செய்து பார்த்து கொள்ளுங்கள். குமார் ஓர் ஏணியின் 5வது படியில் நிற்கின்றான். மேலும் 4 படிகள் ஏறும் போது அவன் ஏணியின் நடுவில் உள்ள படியை அடைவான் எனின் ஏணியில் உள்ள படிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? விடைகள் 16, 17, 18. சரியான விடை 17. மாணவர்களே, இப்பொழுது இந்த விடையை எவ்வாறு எடுக்கலாம் என்பதை பார்ப்போம். முதலாவதாக தரப்பட்ட தகவல்களை குறித்துக் கொள்வோம். குமார் ஓர் ஏணியின் 5வது படியில் நிற்கிறான். அவை 5வது படியில் நிற்கிறான் என்றால் அவனுக்கு கீழே மேலும் 4 படிகள் உள்ளன. அடுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது, அவன் அந்த படியில் இருந்து மேலும் 4 படிகள் ஏறும் போது ஏணியின் நடுவில் உள்ள படியை அடைவான். எனவே நாமும் 5வது படியில் இருந்து மேலும் 4 படிகளை வரைய வேண்டும். வரையும் பொழுது அவன் ஏணியின் நடுவில் உள்ள படியை அடைவான். அது இங்கு உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. குமார் ஆரம்பத்தில் இருந்தது 5வது படியில். தற்பொழுது அவன் 4 படிகள் ஏறி நடுவில் உள்ள படியை அடைந்து விட்டான். எனவே நாமும் 5ஐயும் 4ஐயும் கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது 9 விடையாக வரும். எனவே நடுவில் உள்ள படி 9வது படி. நடுவில் உள்ளது 9வது படி எனின் கீழே 8 படிகளும் மேலே 8 படிகளும் உள்ளன. இப்பொழுது விடையை மிக இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். கீழே உள்ள 8 படிகள் சக நடுவில் உள்ள ஒரு படி சக மேலே உள்ள 8 படிகள் 8 சக 1 சக 8 அனைத்தையும் கூட்டும் பொழுது 17 விடையாக வரும். ஆகவே ஏணியில் உள்ள மொத்த படிகளின் எண்ணிக்கை 17 ஆகும். ஒரு பிள்ளை வேறு 4 பிள்ளைகளை ஓர் ஆற்றின் அக்கறைக்கு கொண்டு சென்று அவர்கள் எல்லோரையும் அங்கு இருக்கும் ஒரு பிள்ளையுடன் நிறுத்தி வைத்த பின் மீண்டும் இக்கரைக்கு வந்து மேலும் 3 பிள்ளைகளுடன் அக்கறையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அருகில் சென்றான். இப்போது அக்கறையில் இருக்கும் பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை யாது? விடைகள் 7, 8, 9. சரியான விடை 9. மாணவர்களே, இப்பொழுது இக்கேள்விக்கான விளக்கத்தை பார்ப்போம். மாணவர்களே, படத்தை நன்றாக அவதானியுங்கள். ஆற்றின் அக்கறையில் ஒரு பிள்ளை நிற்கின்றது. அதே போல ஆற்றினுடைய இக்கரையில் ஒரு பிள்ளையுடன் 4 பிள்ளைகள் நிற்கின்றனர். அந்த பிள்ளை 4 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு ஆற்றை கடந்து
அக்கரைக்கு வந்து அவர்களை விட்டுவிட்டு திரும்பவும் இக்கரைக்கு செல்கின்றான். எனவே ஏற்கனவே இருக்கும் ஒரு பிள்ளையுடன் புதிதாக வந்த 4 பிள்ளைகளையும் நாம் முதலாவதாக சேர்க்க வேண்டும். சேர்க்கும் பொழுது 4 சக 1 5. இக்கரைக்கு வந்தவன் மேலும் 3 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அக்கரைக்கு செல்கிறான். எனவே இவர்களை நாம் இப்பொழுது கூட்ட வேண்டும். 3 சக 1 விடை 4. இப்பொழுது மொத்தமாக எத்தனை பேர் அக்கரையில் உள்ளனர் என்பதை நாம் காண வேண்டும். முதல் தடவையாக அக்கரையில் இருந்தவர்கள் 5, தற்பொழுது 2வது தடவையாக அக்கரைக்கு வந்தவர்கள் 4, அனைவரையும் கூட்டும் பொழுது 9. எனவே அக்கரையில் தற்பொழுது இருக்கும் பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை 9 ஆகும். பிரபு பிறக்கும் போது அவனது தாயாரின் வயது 23 ஆகும். பிரபுவின் தங்கை பிறக்கும் போது தாயாரின் வயது 27 ஆகும். தற்போது தங்கையின் வயது 10 எனின் பிரபுவின் வயது யாது? விடைகள் 15, 14, 16. சரியான விடை 14. மாணவர்களே, இப்பொழுது இந்த விடை எவ்வாறு வந்தது என்பதை பார்ப்போம். முதலாவதாக அம்மாவின் வயதை குறித்துக் கொள்வோம். 23 வயதாக இருக்கும் பொழுது பிரபு பிறக்கின்றான். அம்மாவின் வயது 27ஆக இருக்கும் பொழுது தங்கை பிறக்கின்றாள். அம்மாவின் வயதில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பே பிரபுவிற்கும் தங்கைக்கும் இடையிலான வயது வித்தியாசம் ஆகும். 27 23 கழித்தால் விடை 4. எனவே பிரபு தங்கையை விட 4 வயது மூத்தவன். வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பொழுது தங்கையின் வயது 10 ஆகும் என்று. எனவே பிரபுவின் இப்போதைய வயதை நாம் காண தங்கையின் வயதுடன் 4 கூட்ட வேண்டும். கூட்டினால் விடை 14. எனவே பிரபுவின் வயது 14 ஆகும். ஒரு வாரத்தின் திங்கட்கிழமை விடுமுறை தினமாகும். அடுத்து வரும் 3 நாட்களுக்கு மனோகரால் பாடசாலைக்கு வர முடியவில்லை. இக்கூற்றுக்கேற்ப மனோகர் சந்தேகமின்றி பாடசாலைக்கு வராத 2 நாட்களும் எவை? விடைகள் செவ்வாய் புதன், செவ்வாய் வெள்ளி, புதன் வியாழன். சரியான விடை 3வது விடை புதன் வியாழன். இப்பொழுது இந்த விடை வந்த முறையை பார்ப்போம். இந்த வினாவில் திங்கட்கிழமை விடுமுறை தினம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே திங்கட்கிழமை பாடசாலை நடைபெற்றிருக்க முடியாது. மீதமாக இருக்கக்கூடிய 4 நாட்களே பாடசாலை நடைபெற்றிருக்க வேண்டும். அதிலும் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு மனோகர் பாடசாலைக்கு வரவில்லை. எனவே மனோகர் ஒரே ஒரு நாள் மாத்திரமே பாடசாலைக்கு வந்துள்ளான். இங்கு நாம் 2 சந்தர்ப்பங்களை போட்டு அவன் நிச்சயமாக விடுமுறை எடுத்திருக்கக்கூடிய நாட்களை கண்டுபிடிக்க வேண்டும். சந்தர்ப்பம் 1, செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்களும் மனோகர் பாடசாலைக்கு வரவில்லை. வெள்ளிக்கிழமை மாத்திரம் வந்துள்ளான். சந்தர்ப்பம் 2, செவ்வாய்க்கிழமை மனோகர் பாடசாலைக்கு வந்துவிட்டு
புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களும் விடுமுறையில் இருந்துள்ளான். ஆகவே இந்த இரு சந்தங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது மனோகர் சந்தேகம் இன்றி பாடசாலைக்கு வராத நாட்களாக புதன், வியாழன் என்பன உள்ளன. ஏனெனில் புதன், வியாழன் ஆகிய 2 நாட்களுமே 2 சந்தர்ப்பங்களிலும் வந்துள்ளது. எனவே மிகச் சரியான விடை புதன், வியாழன் என்பன ஆகும். மூன்று குழுக்களின் பெயர்கள் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி பெஸ்ட், நெஸ்ட், ரெஸ்ட் என்றவாறு எழுதப்பட்டிருந்தன. இம்மூன்று குழுக்களினதும் பெயர்களை மிகச் சரியாக காட்டும் விடையை தெரிவு செய்க. முதலாவது விடை இந்திரா, சந்திரா, மந்திரா. இரண்டாவது விடை இந்திரா, சந்திரா, சுந்தரா. மூன்றாவது விடை மந்திரா, தந்திரா, சந்தரா. சரியான விடை முதலாவது விடை ஆகும். இந்த வினாவிற்கு விடையளிப்பதற்கு நாம் முதலாவதாக வினாவை நன்றாக அவதானிக்க வேண்டும். அங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை பார்த்தால் அந்த ஆங்கில சொற்களினுடைய முதலாவது எழுத்து மாத்திரமே வித்தியாசமாக உள்ளது. மீதமாக இருக்கக்கூடிய 3 எழுத்துக்களும் பொதுவாக உள்ளன. 3 பெயர்களிலுமே இ, எஸ், டி என்ற 3 எழுத்துக்களும் வந்துள்ளன. எனவே தரப்பட்டிருக்கும் விடையிலும் முதல் எழுத்து மாத்திரம் வித்தியாசமாகவும் மீதமாக இருக்கக்கூடிய 3 எழுத்துக்களும் ஒரே மாதிரியாக உள்ள விடையையே நாம் தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறான விடையாக முதலாவது விடை மாத்திரமே உள்ளது. எனவே சரியான விடை முதலாவது விடை ஆகும். எனக்கு ஓர் அண்ணனும் ஓர் தம்பியும் 2 தங்கைகளும் உள்ளனர். எனது அம்மாவுக்கு 2 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர் எனின் நான் எனது அம்மாவிற்கு விடைகள் இளைய மகள், மூத்த மகள், மூத்த மகன். சரியான விடை மூத்த மகள். இப்பொழுது இவ்வினாவிற்கு விடை எடுக்கும் முறையை பார்ப்போம். முதலில் தரப்பட்டுள்ளவற்றை குறித்துக் கொள்வோம். அண்ணன், நான், தம்பி, 2 தங்கைகள். அண்ணன் என்றால் ஆண் பிள்ளை. நான் என்ன பிள்ளை என்று வினாவில் குறிப்பிடப்படவில்லை. தம்பி என்றால் ஆண் பிள்ளை. தங்கை இருவருமே பெண் பிள்ளைகள். இங்கு வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அம்மாவிற்கு 2 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர் என. அண்ணன், தம்பி ஆகிய இருவருமே ஆண் பிள்ளைகள். ஆகவே மீதமாக இருக்கக்கூடிய 3 கட்டாயமாக பெண் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். ஆகவே நானும் ஓர் பெண் பிள்ளை. எனக்கு 2 தங்கைகள் உள்ளனர். எனவே நான் எனது அம்மாவிற்கு மூத்த மகள். சரியான விடை மூத்த மகள் என்பது ஆகும். உணவுப் பொருள்கள், பழங்கள், வற்றாலை, தர்பூசணி என்பவற்றின் தொடர்பை இவ்வெண்வரிப்படம் காட்டுகிறது. இதில் பச்சை, சிவப்பு நிற வட்டங்கள் குறிப்பது முறையே விடைகள். முதலாவது விடை தர்பூசணி, பழங்கள். இரண்டாவது விடை உணவு, வற்றாலை. மூன்றாவது விடை பழங்கள், தர்பூசணி.
சரியான விடை மூன்றாவது விடை, பழங்கள், தர்பூசணி. சரி மாணவர்களே, இப்பொழுது இக்கேள்விக்கும் எவ்வாறு விடையளிப்பது என்பதை பார்ப்போம். இங்கு தரப்பட்டிருக்கும் அனைத்துமே உணவுப் பொருள் வகையை சார்ந்தது. எனவே இங்கிருக்கக்கூடிய செவ்வகம் உணவுப் பொருள்கள் என்பதை குறித்து நிற்கின்றது. அடுத்ததாக பச்சை நிறத்தில் உள்ள வட்டம் அது பழங்களை குறிக்கின்றது. பழங்களுக்குள் தர்பூசணியும் ஒன்று. எனவே பச்சை நிறத்திற்குள் சிவப்பு நிற வட்டம் வந்துள்ளது. பழங்களுக்குள் தர்பூசணி. அடுத்து வற்றாழை மீதமாக உள்ளது. வற்றாழை பழங்களை சார்ந்தது அல்ல, அது ஒரு உணவுப் பொருள் வகை. எனவே அதை தனியாக குறித்து கொள்ள வேண்டும். இங்கு வற்றாழை என்பது ஊதா நிற வட்டத்தினால் குறித்து காட்டப்பட்டுள்ளது. எனவே இதிலிருந்து பார்க்கும் பொழுது பச்சை, சிவப்பு நிற வட்டங்கள் குறிப்பது முறையே பழங்கள் மற்றும் தர்பூசணி என்பவற்றை ஆகும். வினாக்குறி உள்ள இடத்தில் வரவேண்டிய எண் யாது? முதலாவது விடை 6, இரண்டாவது விடை 4, மூன்றாவது விடை 5. சரியான விடை 4. சரி மாணவர்களே, இந்த வினாவிற்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை பார்ப்போமா? கவனியுங்கள் மாணவர்களே, இங்கு வட்டத்தையும் பெருக்கும் பொழுது வரும் விடையும் சதுரத்தையும் பெருக்கும் பொழுது வரும் விடையும் ஒன்றே ஆகும். பார்ப்போம். 2 தர 3 சமன் 6. அடுத்ததாக 6 தர 1 6. எனவே பெருக்கும் பொழுது வரும் விடை ஒரே மாதிரியாக உள்ளது. இரண்டிலுமே விடை 6 என்பது ஆகும். இந்த தொடர்பை அடிப்படையாக வைத்தே நாம் விடையை கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் வட்டத்தையும் பெருக்கி பார்ப்போம். 8 தர 2 விடை 16. ஆகவே சதுரத்தையும் பெருக்கும் பொழுதும் இது போல 16 விடையாக வர வேண்டும். 4உடன் 4ஐ பெருக்கினால் நன்னாங்கு 16. எனவே சரியான விடை 4 என்பது ஆகும். நாளை புதன்கிழமை ஆகும். இன்று எமது வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்பா நேற்றைக்கு முன்தினம் முரளியை விருந்திற்கு அழைத்தார். எனின் அப்பா முரளியை விருந்திற்கு அழைத்த கிழமை யாது? விடைகள்: செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. சரியான விடை ஞாயிற்றுக்கிழமை. மாணவர்களே, இப்பொழுது இந்த விடையை பெறும் முறையை பார்ப்போம். முதலில் தரப்பட்டுள்ள விடயங்களை குறித்துக் கொள்ள வேண்டும். நாளை புதன்கிழமை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை புதன்கிழமை எனின் இன்று செவ்வாய்க்கிழமை ஆகும். அப்பா முரளியை விருந்திற்கு அழைத்தது நேற்றைக்கு முன்தினம். எனவே நேற்று திங்கட்கிழமை, நேற்றைக்கு முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை. சரியான விடை முரளியை விருந்திற்கு அழைத்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆகும். 14 தொடக்கம்
24 வரை ஒழுங்குமுறையாக எழுதப்பட்ட எண் தொடரில் சரி மத்தியில் வரும் எண்ணிலிருந்து முன்னால் வரும் மூன்றாவது எண் யாது? விடைகள் 22, 23, 24. சரியான விடை 22. சரி மாணவர்களே, இப்பொழுது இந்த விடையை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம். முதலாவதாக 14 தொடக்கம் 24 வரை உள்ள எண்களை எழுதிக் கொள்வோம். அவ்வாறு எழுதும் பொழுது அதில் 11 எண்கள் இருக்கும். இந்த 11 எண்களில் சரி மத்தியில் உள்ள எண் 19 ஆகும். அடுத்து 19 இருந்து 3 எண்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். முன்னோக்கி செல்லும் பொழுது 20, 21, 22. எனவே சரியான விடை 22 ஆகும். வினாக்குறி உள்ள இடத்தில் வரவேண்டிய எண் யாது? விடைகள்: முதலாவது விடை 10, இரண்டாவது விடை 9, மூன்றாவது விடை 11. சரியான விடை 9. இப்பொழுது இந்த விடையை பெறும் முறையை பார்ப்போம். இங்கும் கூட எண்கள் ஒரு ஒழுங்கிலேயே அமைந்துள்ளன. பாருங்கள் மாணவர்களே, இங்கு வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது 6 மற்றும் 4. 6 4 கழித்தால் வரும் விடை 2. 2 2 பெருக்கும் பொழுது வரும் விடை 4 ஆகும். அந்த 4 இங்கு உங்களுக்கு வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது. இதே தொடர்பை பயன்படுத்தி இப்பொழுது நாம் விடையை பெற்றுக்கொள்வோம். 9 மற்றும் 6 ஆகியவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்ப்போம். 9 6 கழிக்கும் பொழுது விடை 3 ஆகும். இப்பொழுது வந்த விடை 3. 3ஐ 3ஆல் பெருக்க வேண்டும். 3 9. எனவே வினாக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் வரவேண்டிய எண் 9 ஆகும். கீழே தரப்பட்டுள்ள உருவத்தை சதுரமாக்குவதற்கு தேவையான சிறிய கட்டங்களின் எண்ணிக்கை யாது? விடைகள்: 16, 10, 6. சரியான விடை 10. மாணவர்களே, இப்பொழுது இந்த வினாவிற்கு விடையை பெற்றுக்கொள்ளும் முறையை பார்ப்போம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு சதுரத்தின் 4 பக்கங்களும் சமமாக இருக்க வேண்டும். இங்கு ஒரு பக்கத்தில் மாத்திரம் 4 கட்டங்கள் உள்ளன, மற்றைய பக்கத்தில் 3 கட்டங்களே உள்ளன. எனவே நாம் எல்லா பக்கத்திற்கும் 4 கட்டங்கள் வருமாறு வரைந்து கொள்ள வேண்டும். அப்படி வரைந்தால் 4 தர 4 விடை 16. மொத்தமாக இச்சதுரத்தில் 16 கட்டங்கள் இருக்கும். இவ்வுருவை சதுரமாக மாற்றினால் அதில் உள்ள கட்டங்களின் எண்ணிக்கை 16. எமக்கு தரப்பட்டுள்ள கட்டங்களின் எண்ணிக்கை 6. எனவே 16 6ஐ கழித்துக் கொள்வோம். கழித்தால் வரும் விடை 10. ஆகவே
இவ்வுருவை சதுரமாக மாற்றுவதற்கு தேவையான சிறிய கட்டங்களின் எண்ணிக்கை 10 ஆகும். நாளை சனிக்கிழமை ஆகும். இன்று நிர்மலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாள். நிர்மலா சுகயீனம் அடைந்தது நேற்றைய தினம் ஆகும். எனின் நிர்மலா சுகயீனம் அடைந்த கிழமை யாது? விடைகள்: வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை. சரியான விடை வியாழக்கிழமை. மாணவர்களே, இப்பொழுது இந்த வினாவிற்கும் விடையை பெறும் முறையை பார்ப்போமா? முதலில் தரப்பட்டுள்ள தகவல்களை குறித்துக் கொள்வோம். நாளை சனிக்கிழமை ஆகும். நாளை சனிக்கிழமை என்றால் இன்று என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை. நிர்மலா சுகயீனம் அடைந்தது நேற்றைய தினம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை என்றால் நேற்று வியாழக்கிழமைதானே. எனவே நிர்மலா சுகயீனம் அடைந்தது வியாழக்கிழமை ஆகும். மாலதியின் அம்மா பார்வதி. பூரணி பார்வதியின் தாயார். அருண் மாலதியின் தம்பி ஆவார். எனின் அருண் பூரணிக்கு யார்? விடைகள்: பாட்டி, மகன், பேரன். சரியான விடை பேரன். அன்பின் மாணவர்களே, இப்பொழுது இந்த வினாவிற்கு விடையளிக்கும் முறையை பார்ப்போம். முதலாவதாக தரப்பட்டுள்ள தகவல்களை வைத்து உறவு முறைகளை அறிந்து கொள்வோம். மாலதியின் அம்மா பார்வதி. பூரணி பார்வதியின் தாயார். பார்வதியின் தாயார் என்றால் மாலதிக்கு பாட்டி. அடுத்து அருண் மாலதியின் தம்பியாவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மாலதிக்கு பார்வதியும் பூரணியும் என்ன உறவுகளோ அதே உறவு முறையே அருணுக்கும் வரும். அருணுக்கு அம்மா பார்வதி, அருணுக்கு பூரணி பாட்டி. இங்கு வினா அருண் பூரணிக்கு யார் என்பது ஆகும். எனவே நாம் பூரணியில் இருந்து அருணை பார்க்க வேண்டும். பூரணியில் இருந்து அருணை பார்க்கும் பொழுது அருண் பேரன் ஆவான். எனவே சரியான விடை பேரன். பண்ணையொன்றில் கோழிகளும் ஆடுகளுமாக 10 உள்ளன. அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 32 ஆகும். எனின் பண்ணையில் உள்ள ஆடுகளினதும் கோழிகளினதும் எண்ணிக்கை முறையே. விடைகள்: முதலாவது விடை 4, 6. இரண்டாவது விடை 6, 4. மூன்றாவது விடை 5, 5. சரியான விடை இரண்டாவது விடை ஆகும். 6, 4. சரி மாணவர்களே, இப்பொழுது இந்த வினாவிற்கு விடையளிக்கும் முறையை சற்று விரிவாக பார்ப்போம். இப்படியான வினாக்கள் வரும் பொழுது படிமுறை அடிப்படையிலேயே அவற்றுக்கான விடைகளை நாம் கண்டு கொள்ள வேண்டும். ஸ்டெப் 1, கால்களின் எண்ணிக்கையை பிராணிகளின் வகையினால் பிரிக்க வேண்டும். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது கால்களின் எண்ணிக்கை 32 என்று. பிராணிகளின் வகையை பார்க்கும் பொழுது 2 வகையான பிராணிகள் இங்கு உள்ளன. ஒன்று கோழிகள், மற்றையது
ஆடுகள். எனவே 32ஐ 2ஆல் வகுத்துக் கொள்ள வேண்டும். வகுக்கும் பொழுது விடை 16 ஆகும். ஸ்டெப் 2. முதலாவது படிமுறையில் வரும் விடைக்கும் பிராணிகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசத்தை காணல். முதல் படிமுறையில் கிடைத்த விடை 16. பிராணிகளின் எண்ணிக்கையோ 10. எனவே 16இலிருந்து 10ஐ கழிக்க வேண்டும். கழித்தால் வரும் விடை 6. இந்த விடை அதிக கால்களை உடைய பிராணிகளின் எண்ணிக்கையை குறிக்கும். இங்கு அதிக கால்களை உடைய பிராணிகள் ஆடு. எனவே பண்ணையில் உள்ள ஆடுகளின் எண்ணிக்கை 6 ஆகும். ஸ்டெப் 3. கோழிகளின் எண்ணிக்கை காணல். இந்த வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பண்ணையில் கோழிகளும் ஆடுகளுமாக 10 உள்ளன என்று. நாம் ஏற்கனவே ஆடுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடித்து விட்டோம். எனவே மொத்த பிராணிகளில் இருந்து ஆடுகளின் எண்ணிக்கையை கழித்தால் கோழிகளின் எண்ணிக்கையை நாம் காணலாம். 10இலிருந்து 6ஐ கழிக்கும் பொழுது விடை 4. அதுவே கோழிகளின் எண்ணிக்கை ஆகும். எனவே பண்ணையில் உள்ள ஆடுகளினதும் கோழிகளினதும் எண்ணிக்கை முறையே 6 மற்றும் 4 ஆகும். 10இல் இருந்து 20 வரை எழுதும் போது இலக்கம் 1 எழுதப்படும் தடவைகள். விடை: முதலாவது விடை 9, இரண்டாவது விடை 10, மூன்றாவது விடை 11. சரியான விடை 11. மாணவர்களே, இப்பொழுது இந்த வினாவிற்கு விடையை பெறும் முறையை பார்ப்போம். பத்து தொடக்கம் 20 வரையான எண்களை எழுதிக் கொள்ளுங்கள். பின்னர் அதில் இலக்கம் 1 எத்தனை தடவை வந்துள்ளது என்பதை எண்ணி பாருங்கள். இலக்கம் 1 11 தடவைகள் வந்துள்ளன. அன்பின் மாணவர்களே, எண்ணும் பொழுது மிக அவதானமாக இருக்க வேண்டும். எண் 11இல் இலக்கம் 1 2 தடவைகள் வந்துள்ளன. எவ்வித ஊனமும் அற்ற ஆடுகளின் கால்களினதும் கொம்புகளினதும் எண்ணிக்கை 54 ஆகும். எனின் ஆடுகளின் எண்ணிக்கை யாது? விடைகள்: முதலாவது விடை 9, இரண்டாவது விடை 8, மூன்றாவது விடை 12. சரியான விடை 9 ஆகும். ஆடுகளின் எண்ணிக்கை 9 ஆகும். சரி மாணவர்களே, இப்பொழுது இவ்வினாவிற்கு விடையை பெறும் முறையை பார்ப்போம். ஓர் ஆட்டுக்கு 4 கால்களும் 2 கொம்புகளும் உள்ளன. எனவே 4ஐயும் 2ஐயும் கூட்டிக் கொள்வோம். கூட்டினால் வரும் விடை 6. இப்பொழுது கால்களும் கொம்புகளுமாக 54 உள்ளன என்று வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே 54ஐ 6ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தால் வரும் விடை 9 ஆகும். இங்கு உள்ள ஆடுகளின் எண்ணிக்கை 9 ஆகும். நான் விளையாடிவிட்டு மாலை வேளை வீட்டுக்கு திரும்பி வரும்போது எனது நிழல் என்னை பின்தொடர்வதை கண்டேன். எனின் நான் பயணிக்கும் திசை யாது? விடைகள்: மேற்கு, கிழக்கு, வடக்கு.
சரியான விடை மேற்கு திசை என்பது ஆகும். சரி மாணவர்களே, இப்பொழுது இந்த வினாவிற்கு விடையளிக்கும் முறையை பார்ப்போம். மாணவர்களே, இந்த வினா நிழல் விழும் திசையுடன் சம்பந்தப்பட்ட வினாவாகும். இங்கு நான் விளையாடிவிட்டு மாலை வேளை வீட்டுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நாமும் மாலை வேளையில் நிழல் விழும் திசையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக 4 பிரதான திசைகளையும் போட்டுக்கொள்ளுங்கள். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வடக்கு திசையில் பயணிக்கும் பொழுது நிழல் வலது பக்கமாகவும், கிழக்கு திசையில் செல்லும் பொழுது நிழல் முன்னாலும், தெற்கு திசையில் நிற்கும் பொழுது நிழல் இடது பக்கமாகவும், மேற்கு திசையில் பயணிக்கும் பொழுது நிழல் பின்னாலும் விழும். இங்கு வினாவில் நிழல் என்னை பின்தொடர்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே எனது நிழல் எனக்கு பின்னால் விழுகின்றது. பின்னால் விழுகின்றது என்றால் நான் பயணிக்கும் திசை மேற்கு திசை ஆகும். மாணவர்களே, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள நீங்கள் வட்ட, முறுக்கு, இந்தா, பிடி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வட்ட வலது, முறுக்கு முன்னால், இந்தா இடது, பிடி பின்னால். கலாமை விட நிலாம் உயரமானவன். சலாம் கலாமை விட உயரம் குறைவானவன். இம்மூவரில் உயரம் கூடியவர் யார்? விடைகள்: கலாம், நிலாம், சலாம். சரியான விடை நிலாம். மாணவர்களே, இப்பொழுது இந்த வினாவிற்கு விடையை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம். மாணவர்களே, இந்த வினாவில் தரப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் உயரத்தை நாம் வரைந்து பார்க்க வேண்டும். கலாமை விட நிலாம் உயரமானவன். எனவே நிலாமிற்கு வரையப்பட்டுள்ள அம்புக்குறி உயரமானதாகவும், கலாமிற்கு வரையப்பட்டுள்ள அம்புக்குறி அதைவிட சற்று உயரம் குறைந்ததாகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக சலாம் கலாமை விட உயரம் குறைவானவன். எனவே சலாமிற்கு வரையும் அம்புக்குறி கலாமை விட சிறியதாக இருக்க வேண்டும். இங்கு உங்களுக்கு உயர அடிப்படையில் மூவரினதும் உயரங்கள் காட்டப்பட்டுள்ளன. இப்பொழுது வினாவை பார்ப்போம். இம்மூவரில் உயரம் கூடியவர் யார் என்று கேட்கப்பட்டுள்ளது. மூவரிலும் உயரம் கூடியவர் நிலாம் ஆகும். இரு பகுதிகளிலும் சமமாக இருக்கும் நிறையை தெரிவு செய்க. சரியான விடை முதலாவது விடை ஆகும். முதலாவது விடையில் மாத்திரமே இரு நிறைகளும் சமமாக உள்ளன. பாருங்கள், 468. அதே போல மற்றைய பக்கமும் 468. அடுத்ததாக ஆங்கில எழுத்து ஓ தரப்பட்டுள்ளது. மற்றைய பக்கத்திலும் ஆங்கில எழுத்து ஓ உள்ளது. அடுத்ததாக கா என்ற எழுத்து உள்ளது. மற்றைய நிறையிலும் கா என்ற எழுத்து உள்ளது. அடுத்ததாக BS என்ற ஆங்கில கேபிட்டல் எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன. மற்றைய நிறையிலும் BS என்ற ஆங்கில கேபிட்டல் எழுத்துக்கள் உள்ளன. ஆனால் 2 மற்றும் 3வது விடைகளில் இவ்வாறு இரு பகுதிகளும் சமமான நிறைகளாக இல்லை. எனவே முதலாவது விடை மாத்திரமே சரியான விடை ஆகும். மாணவர்களே, இன்றைய தினம் நாம் புலமை பரிசில் பரீட்சையில் வரக்கூடிய நுண்ணறிவு வினாக்களை பார்த்தோம்.
அத்தோடு அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பதையும் பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.